நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நேற்றுலாம் நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, மேக்ஸ் எக்ஸாம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் கம்பல்சரி 5 மார்க் பார்க்க போகிறோம். பாப்போமா என்ன கேட்குறாங்க? டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் தி ரூட் ஆஃப் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட ரூட் வந்து அதோட நேச்சர் கேட்டிருக்காங்க. அது ரியல் ரூட்டா, காம்ப்ளெக்ஸ் ரூட்டா, அது என்ன ரூட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? x-1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x-2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x-3 ஹோல் ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ ஃபஸ்ட்டு x-1 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதுவீங்க? ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இதில் ஏங்கிறது என்னது? எக்ஸ், பிங்கிறது 1. அப்போ முதல் a ஸ்கொயராக போய் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2, ஏங்கிறது என்னது? எக்ஸு, பிங்கிறது 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எத்தனை டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 1 தான். அப்போ 1 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ். அடுத்து என்னது? x-2 ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? திரும்ப அதே ஃபார்முலா தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2, ஏங்கிறது என்ன இருக்குது? எக்ஸு, பிங்கிறது என்னது? 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? 4 மைனஸ் 2 இன்ட்டு 2 4, 4x. அதே மாதிரி லாஸ்ட் என்ன டைம் இருக்குது? x-3 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி a-b ஃபார்முலா தான். a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏங்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிறது என்னது? 3. அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபிங்கிறது. அப்போ ஏங்கிறது என்னது? எக்ஸு, பிங்கிறது என்னது? 3. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 3 2 டைம்ஸ் ஆன்சர் என்ன? 9. அப்போ 2 இன்ட்டு 3 6x. நம்ம இதில் என்ன பண்ணணும்? எக்ஸ்பெண்ட் பண்ணதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 6x. இப்போ ஆட் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் எத்தனை டைம்ஸ்க்கு? 3 டைம்ஸ்க்கு. அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன இருக்குது? எக்ஸ், இங்கே 2x இருக்குது, இங்கே 4x இருக்குது, 6x இருக்குது. அப்போ எல்லாமே மைனஸ் இருக்குது. அப்போ ஆட் பண்ணுங்கள். 6 + 4 என்னது? 10. 10 + 2 12. அப்போ மைனஸ் 12x. திரும்ப ப்ளஸ் 4 நம்பர் என்னென்ன இருக்குது? 1 4 9. அப்போ என்ன சொல்லிங்க? என்ன பண்ணணும்? எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ 1 + 9 + 1 10, 10 + 4 14. ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க? 0. அப்போ ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. அப்போ 3x² ப்ளஸ் மைனஸும் மைனஸ் 12x ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நேச்சர் ஆஃப் தி ரூட். நேச்சர் ஆஃப் தி ரூட் என்ன கண்டுபிடிக்கணும்? b² மைனஸ் 4ac. டெல்டா கண்டுபிடிக்க போகிறோம். டெல்டா வந்து ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கா இல்லாட்டி ஈக்குவல் டு 0 தான் நம்ம பார்ப்போம். இதில் ஏங்கிறது என்னென்னு பாருங்கள். ஏங்கிறது x² பக்கத்தில் வருது. அப்போ என்ன இருக்குது? 3. பிங்கிறது என்னது? எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது? மைனஸ் 12. சிங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். அப்போ 14. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? b² மைனஸ் 4ac. அப்போ டெல் ஈக்குவல் டு b²ங்கிறது என்ன இருக்குது? 12. அப்போ மைனஸ் 12 ஸ்கொயர் மைனஸ் 4ங்கிறது என்னன்னு பாருங்கள். 4 அப்படியே வச்சுக்கோங்க. ஏங்கிறது என்னது? 3. சிங்கிறது என்னது? 12. அப்போ 12 2 டைம்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? 144 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 4 இன்ட்டு 3 என்ன வரும்? 12. அப்போ 12 இன்ட்டு 12 ஆன்சர் என்ன வரும்? சிங்கிறது இங்கே 14 போட்டுக்கோங்க. அப்போ 12 இன்ட்டு 14 ஆன்சர் என்ன? 168. அப்போ 168. ரெண்டே நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? மைனஸ் பண்ணினா கண்டிப்பாக ஆன்சர் என்ன வரும்? நெகட்டிவில் தான் வரும். நெகட்டிவில் தான் ஆன்சர் வரும். தேர் ஆர் நோ ரியல் ரூட். அப்போ எழுதி